அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். நாளை தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் ராமநாதபுரத்தில் பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக ஏராளமான பொதுமக்கள் குவிந்திருக்கும் நிலையில் கூட்டம் அலைமோதுகிறது. இது தொடர்பான மேல்விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். பூபேஷ் சந்திரன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையானது நாளை நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழலில் தமிழர்கள் வாழக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இந்த விழாவை கொண்டாடும் விதமான தங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களை வாங்குவதற்காக தொடர்ந்து மக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக பார்த்தோம் என்றால் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய ராமநாதபுரம் நகரின் அரண்மனை, வண்டிக்கார தெரு, சாலை தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பொங்கல் கொண்டாடுவதற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக குடும்பமாக பல்வேறு தரப்பை சேர்ந்த மக்களும் இந்த பகுதிக்கு வந்து சேருவதை நம்மால் பார்க்க முடியும். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் என்பது அதிக அளவில் கிராமங்களை கொண்ட பகுதி என்பதால் கிராமங்களில் இருந்து தங்களுக்கு தேவையான பண்டிகை பொருட்களை வாங்குவதற்காக இந்த பகுதிக்கு தான் வந்து சேர வேண்டும் என்பதால் இந்த பகுதிக்கு அதிக அளவில் மக்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். குறிப்பாக நாளை பொங்கல் வைப்பதற்கு தேவையான பனங்கிழங்கு, கரும்பு, வெல்லம், அதே போல பொங்கல் பொருட்களான பிற பொருட்களை வாங்குவதற்காக அதிக அளவில் மக்கள் வருவதை நம்மால் காண முடியும். குறிப்பாக பார்த்தோமேனால் பொங்கலுக்கு புத்தாடைகள் உடுத்தி கொண்டாடும் விதமாக புத்தாடைகளை வாங்குவதற்காகவும் இருக்கக்கூடிய கடைகளில் துணிகளை வாங்குவதற்காகவும் அதிக அளவில் மக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். ராமநாதபுரம் நகரின் மையப்பகுதியை சுற்றிலும் அதிக அளவில் மக்கள் வந்து செல்வதால் இந்த பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய வாகனங்கள் ஊர்ந்தவாறே செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஒருவருக்கொருவர் வாழ்த்தி மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய இந்த பொங்கல் திருநாளையொட்டி தங்களுடைய உறவினர்களோடு கொண்டாடுவதற்காக அவர்களை பொருட்கள் வாங்குவதற்காக இந்த பகுதியில் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட இருப்பதை ஒட்டி அதிக அளவில் இந்த பகுதிக்கு மக்கள் தங்களுடைய பொங்கல் பொருட்களை வாங்குவதற்காக குவிந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பூபேஷ் சந்திரன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.